கிரிக்கெட்ல எவ்வளவு டீம்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கிரிக்கெட் கிட்டத்தட்ட 100 டீம்ஸ் வந்து இருக்காங்க. உலக நாடுகள் எவ்வளவு இருக்கோ அதுக்கு சரிசமமா வந்து கிரிக்கெட் டீம்ஸ் வந்து இருக்காங்க. பட் வேர்ல்டு கப்னு வரும்போது ஜஸ்ட் ஒரு 20 டீம், ஒரு 10 டீம் தான் விளையாடுறாங்க. என்னங்க அந்த சின்ன டீம்ஸ் தான் தப்பு பண்ணிட்டாங்க. சொல்ல போனா பெரிய டீம்ஸ்க்கு ஈக்குவல் டஃப் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் ஐசிசி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் 8ல ப்ரீ சீடிங் எல்லாம் போட்டு ஆல்ரெடி வந்து இந்த சின்ன டீம்ஸ் வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ப்ரீ சீடிங் கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ப்ரீ சீடிங் கான்செப்ட் 2024 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏன்னா 2024 T20 வேர்ல்ட் கப்போட டீம்ஸ் வந்து 20 டீம்ஸா ஐசிசி வந்து உயர்த்தினாங்க. சரி, அப்ப ஆப்கானிஸ்தானும் யுஎஸ்ஏவும் சேர்ந்து நியூசிலாந்து பாகிஸ்தானையும் வெளியே அனுப்பிட்டாங்க டோர்னமெண்டோட. ப்ரீ சீடிங்ல சூப்பர் 8ல 2 டீம் இருந்தது. 2026ல இந்த வருஷம் T20 டோர்னமெண்ட்ல ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ்னு சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியா டீமை ஜிம்பாப்வே வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ 2024, 2026 2 டைம் இந்த ப்ரீ சீடிங் கான்செப்ட் வந்து பிரேக் ஆயிருக்கு. சரி, 2028 அப்போ வைப்பாங்கன்னு தெரியல. இந்த வருஷம் அந்த T20 வேர்ல்ட் கப்ல நேபாள் ஒரு கட்டத்துல இங்கிலாந்து வின் பண்ணிருப்பாங்க. ஏதோ ஜஸ்ட் மிஸ் இங்கிலாந்து ஏதோ சாம்கரனோட பவுலிங்னால தப்பிச்சாங்க. இங்கிலாந்துக்கு இட்டாலிக்கு அந்த மேட்ச்ல இட்டாலி ஒரு கட்டத்துல இங்கிலாண்ட முடிச்சிருப்பாங்க. பட் வில் ஜாக்ஸோட பேட்டிங்கால இங்கிலாந்து தப்பிச்சாங்க. இட்டாலி நேபாளுக்கு அந்த மேட்ச் இட்டாலி கிரிக்கெட் டீம்ல 2 ஓப்பனிங் பேர் 2 பிரதர்ஸ் இருப்பாங்க, மாஸ்கோ பிரதர்ஸ். 2 பேரும் சேர்ந்து பயங்கரமான 100 ரன் பார்ட்னர்ஷிப் அடிப்பாங்க. இந்த மாதிரி யாருமே அடிச்சது கிடையாது. அவங்களோட பேட்டிங் பார்த்தா நமக்கு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தியா பேட்டிங் பண்ற மாதிரி இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா ஆப்கானிஸ்தானுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் அந்த மேட்ச் T20 கிரிக்கெட் ஹிஸ்டரியில மட்டும் கிடையாது, வேர்ல்டு கப் ஹிஸ்டரியில இந்த மாதிரி ஒரு மேட்ச் யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச் கொடுத்துச்சு ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட். யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், கனடா பிளேயர் நியூசிலாந்துக்கு எகேன்ஸ்டா ஒரு யங்கஸ்ட் பிளேயர், அவர் 19 வயசு தான், அவர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இத்தனை வருஷம் T20 வேர்ல்ட் கப்ல யாருமே ஒரு பெரிய டீம், இந்தியா, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு பெரிய டீம்ஸ்ல யாரோ ஒருத்தர் அடிச்சிருக்காங்க பார்த்து எல்லாருமே வந்து 20+ இருந்தாங்க. பட் ஒரு 19 வயசுல ஒருத்தர் வந்து அடிக்கிறாருன்னா ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க இந்த சின்ன சின்ன டீம்ஸா இருந்தாலும். பட் இந்த ஐசிசியோட இந்த ப்ரீ சீடிங் கான்செப்ட் தான் கண்டிப்பா அடுத்த வருஷம் 2028ல ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. சரி, நிஜமாவே இந்த ப்ரீ சீடிங் கான்செப்ட் தேவைப்படுமா தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.